இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்திற்கு போகும்படியாய் ஏவினார். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து அங்கே பரிசுத்தாவியினால் நிறையப்பட்டு அவர் கரையேறி வருகிறார். ஆவியானவர் அவரை ஏவத் தொடங்கினார் வேதம் சொல்லுகிறது. எதற்கு நேராய் வனாந்தரத்துக்கு போகிற அங்கு பிசாசோடு போராட்டம், 3 விதமான போராட்டத்தை அவர் சந்திக்க நேரிடுகிறது. ஆனா 3 அவர் ஜெயிக்கிறார். உலகத்தை ஜெயிக்கிறார், மாம்சத்தை ஜெயிக்கிறார், ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சுட்டு திரும்ப ஆவியானுடைய பலத்தோடு கலிலேயாவுக்கு வந்தார் என்று லூக்கான சுவிசேஷத்திலே வாசிக்க முடியும். யோசித்து பாருங்கள், ஆவியானவர் நம்முடைய மனதை ஏவுகிறவர். மனதில் ஒரு உணர்வை கொடுத்து சில காரியங்களை உணர்த்துவார். இப்ப இதை செய்யாத, அல்லது இப்ப இதை செய்யணும், உடனே இந்த இடத்தோட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி அங்க தள்ளி நிற்கும்படியா ஏதாவது ஒரு காரியம் நம்ம மனதில் தோன்றும்படியா செய்வார். அநேக நேரம் சொல்லுவதை கேள்விப்பட்டிருக்கிறோம், நாமே சொல்லியிருக்கோம். அப்பவுமே எனக்கு தோணுச்சுது, அப்பவுமே என் மனசுல பட்டுச்சுது, ஆனா நான் அதை விலேசா எடுத்துட்டேன், பெருசா நினைச்சுக்கலாம் விட்டுட்டேன். பின்பு பெரிய ஆபத்துகளை சந்தித்த பின்பு புலம்புவோம். ஐயோ, அப்ப நான் உடனே அதை செஞ்சிருக்கலாமே, நான் நிர்விசாரமா இருந்துட்டேன், அலட்சியமா இருந்துட்டேனே, ஐயோ விட்டுட்டேனேன்னு சொல்லி எத்தனை பேர் அழுகிறதை பார்க்க முடிகிறது. ஆவியானவர் ஏவுவார், அதோடு மட்டுமல்ல நடத்துவார். அதன்படி கீழ்ப்படியும் பொழுது எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவளா நாம் மாறிடுவோம். ஏன், ஜீவனை கூட தப்பு வைத்து விடுவோம். அதுதான் உண்மை. ஒரு ஆர்ஃபனேஜ், டெஸ்டியூட் சில்ட்ரன் ஹோம், அதாவது பெற்றோர்களை இழந்து அல்லது தகப்பனை இழந்து அப்படி கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற குட்டி பசங்க படிக்கிற ஒரு ஆர்ஃபனேஜ். அங்க பொறுப்பாளர் எல்லாம் இருப்பாங்க. அங்க எல்லாமே நல்ல வசதிகள் எல்லாம் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போவாங்க, வருவாங்க, ஈவினிங் வந்து விளையாடும். இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அது ரெகுலர். அது பிறகு உட்காந்து படிப்பாங்க, நைட்டு பிறகு சாப்பிட்டு முடிச்சதும் தூங்குவாங்க. அப்படி நிறைய காரியங்கள் ரெகுலரா நடக்கும்போது அது பொறுப்பாளர் ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறாரு தன்னுடைய அறையில. பசங்க விளையாடிட்டே இருக்கிறாங்க. டைம் முடிஞ்சதும் அங்க எல்லாமே ஸ்டடிக்கு போய் உட்காருவாங்க. சரி, விளையாடிட்டே இருக்கான, விளையாடுன்னு சொல்லி உட்கார்ந்து திடீர்னு ஒரு மனதுல ஆவியானவர் ஏவுறாரு. இந்த பசங்க தங்குகிற, அவனுக்கு படுத்து தூங்குற அவனுடைய பெட்ரூம் மாதிரி வரிசையா இருக்கும். அவங்களுக்கு காட்டு போட்ட இடத்துல அவங்களுக்கு அது மற்றொரு இடத்துல செல்ஃப் இருக்கும். அந்த சைட்ல திங்ஸ், அவங்களுடைய பெட்டிகள் எல்லாத்தையும் துணிகள் வைக்கக்கூடிய இடத்துக்கு போன்னு சொல்லி ஏவுகிறார். இந்த மனிதருக்கு உடனே மனசுல தோணுதுன்னு அப்படி நடந்து போனா அங்க யாருமே இல்ல. ஆனா அந்த ஒரு தகரப்பெட்டி அந்த பசங்க கொண்டு வருவாங்க, தெரியும், பெட்ரோல் கொடுப்பாங்க, தகரப்பெட்டில தான் துணியெல்லாம் வச்சுட்டு. இப்பதான் அந்த பெட்டியெல்லாம் பார்க்க முடியல. அந்த பெட்டி கொஞ்சம் அசையுது. அசைஞ்சு சுத்தின பாக்குறோம், வேற எதுவும் பாம்பு எதுவும் வந்துச்சா தான் இருக்கு. பார்த்தா அதுவும் இல்ல. ஒரு மாதிரி அசைஞ்சதும் திறந்து பார்த்தா அங்க உள்ள ஒரு பையன் துடிச்சிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் கண்டுபிடிச்சு விளையாடுற விளையாட்டுக்கு இவன் போய் உள்ள அந்த பெட்டியை திறந்து உள்ள சுருண்டு ஒழிச்சுக்கிட்டான். அவன் மூடினதும் அந்த மூடி லாக் ஆயிடுச்சு. அந்த ஊக்கு வந்து அதுல லாக் ஆகி போயிடுச்சு. திருப்பி வெளியே வர ட்ரை பண்ணிருக்கிறான். ட்ரை பண்ண அது ஓபன் ஆகல. ரூம்குள்ள வந்து பார்த்ததும் பெட்டிக்குள்ள இருக்கதா தேடுவாங்க அந்த பசங்க. இல்லடான்னு சொல்லி வெளியே போய் தேட போயிட்டாங்க விளையாண்ட பசங்களும் கூட. இவனு வேத்து போய் சத்தம் போட்டும் கேட்கல. திறந்து விட்ட பிறகு மூச்சு விடாம கஷ்டப்பட கூட, ஒரு நிமிஷம் லேட்டா போனா கூட அந்த பையன் இறந்திருப்பான். இவனை வந்து எடுத்து உடனே இது பண்ணி கொடுத்து ஃப்ரீயா வெளியே கொண்டு போய் காப்பாத்தியாச்சு. ஒருவேளை அந்த ஆவியானவர் அந்த மனதில் ஒரு ஏவுதலை கொடுக்கும் பொழுது அந்த மனிதர் கீழ்ப்படியாமல் இருந்தால் ஒரு பையனுடைய உயிர் போயிருக்கும். அதற்கு பிறகு உள்ள பாதிப்பு நமக்கு தெரியும். சார்ந்தவர்கள் எல்லாரும் கைது செய்யப்படுவாங்க. பாருங்க, எவ்வளவு அழகாய் கர்த்தர் ஏவுகிறார், நடத்துகிறார். அநேக நேரத்தில் இந்த ஏவுதலை நாம் அறியாமல் அல்லது உணராமல் அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பதனால்தான் அநேக நஷ்டங்களை, கஷ்டங்களை, இழப்புகளை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய மனதில் ஆண்டவர் தோன்ற பண்ணுவார், எல்லாவற்றையுமே வெளிப்படுத்துவார். உடனே கீழ்ப்படிவோம். பெரிய நஷ்டங்களை தடுத்து நிறுத்த முடியும், இழப்புகளை தடுத்து நிறுத்த முடியும், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், ஏன் உலகத்தையே ஜெயிக்க முடியும். அந்த கிருபையை கொடுக்க முடியும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாள் நன்றியோடு துதிக்கிறோம். அநேக நேரம் நீர் உணர்த்துகிறீங்கப்பா,
நாங்க தான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை, கீழ்ப்படிவதில்லை, அலட்சியம் பண்ணுகிறோம், அற்பமா எண்ணுகிறோம், அல்லது அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காலதாமதம் பண்ணி அதை தள்ளி வைத்து விடுகிறோம். பின்பு பாதிப்புகள் வரும் பொழுது தலையில் அடித்துக் கொள்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். திருப்பி இழந்து போனது எங்களால் திருப்பிக் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அது ஒரு பெரிய நஷ்டமாய் வாழ்நாள் முழுதும் காயங்களாய் மாறிவிடுகிறதப்பா. அப்படிப்பட்ட காயங்களோடு வாழ்கிற கூட்டம் ஏராளம். இனி வர நாட்கள் அப்படி வேண்டாம். உடனே கீழ்ப்படியணும், உடனே சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், உடனே அதை புரிந்து கொள்ளணும், உடனே நாங்கள் செயல்படணும். அந்த பாக்கியத்தை கொடுங்க, காயங்களை ஆற்றுங்க. இதுவரை ஒருவேளை உணர்த்தப்பட்டு செய்ய முடியல, நான் விட்டுட்டேனேன்னு சொல்லி பாதிப்பை நினைச்சு புலம்பிட்டுற பிள்ளைகளுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்து தூக்கி நிறுத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இதனால் முழுதும் பிரசனம் இருக்கட்டும், நடத்தல் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். எல்லா விதத்திலும் நாங்கள் கடந்து போகும்பொழுதெல்லாம் ஆவியினர் எங்களோடு தொடர்ந்து ஏவுவீராக, நடத்துவீராக. துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு உணர்வை கொடுத்து அல்லது இருதயத்திலே காரியங்களை முன்பாகவே அறிந்து கொள்ளும்படியாய், தோன்றும்படியாய் அதை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்கு கீழ்ப்படிவோம், அதிசயங்களை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.